வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் காணிகளை அபகரிக்கும் வர்த்தமானியை மீளப்பெறாமல் ஜனாதிபதி வடக்கிற்கு விஜயம் மேற்கொள்ள முடியாது. சுமந்திரன் பகிரங்க எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயமாக நீக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி. ஒப்பந்தங்களால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படும் தமிழ் மக்கள். ஸ்ரீதரன் எம்பி ஆவேசம். முன்னாள் அமைச்சர்கள் விரைவில் கைது. அமைதி காலத்தில் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. நாடு கடத்தப்பட்டார் பாதாள உலகக்குழு உறுப்பினர். ஆஸ்திரேலிய பொதுத் தேர்தலில் மீண்டும் இலங்கை பெண் ஒருவர் வெற்றி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீள கைவாங்காமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கிற்கு விஜயம் மேற்கொள்ளக்கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீள கைவாங்காமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கிற்கு விஜயம் மேற்கொள்ளக்கூடாதென இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடபகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இல்லத்தில் நடைபெற்ற குறித்த வர்த்தமானி மூலமான காணி அபகரிப்பு தொடர்பான விடயங்கள் தொடர்பிலும் அதை எதிர்கொள்வதற்கான சட்ட ஆலோசனைகள் தொடர்பிலும் எம்.ஏ. சுமந்திரன் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழுவினரால் மக்களுக்கு தெளிவூட்டப்பட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் பரம்பரையாக ஆட்சி செய்து வந்த நிலங்களை ஒரு நொடியில் அரசு நிலங்களாக மாற்றுவதற்குரிய செயற்பாடே இந்த வர்த்தமானி அறிவித்தல் என சுமந்திரன் கூறினார். இவ்வாறு குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஆக்கிரமிப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட இடங்களில் காணிகள் உள்ள தமிழ் மக்கள் உடனடியாக தமது காணிகளை உரிமை கோர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். குறித்த பகுதிகளில் காணிகள் உள்ளவர்கள் புலம்பெயர்ந்திருப்பின் உடனடியாக வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்து அக்காணிகளை உரிமை கோர வேண்டும் எனவும் சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். வெளிநாடுகளில் இருந்து வருகை தருவது கடினமாக இருப்பின் உடனடியாக அந்த காணி உரிமையை இங்குள்ள உறவினர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு அரச காணியாக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதெனவும் அவர் தெரிவித்தார். அதற்கு இங்குள்ள தமிழ் மக்களும் அனுமதிக்க கூடாது என்றார். பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயமாக நீக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக அனைத்து வழிகளிலும் போராடியவர்கள் நாங்கள். எனவே இந்த சட்டத்தை நிச்சயம் நீக்குவோம். ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். எமது நீண்டகால எதிர்பார்ப்புகளும் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைக்கும் கருத்துக்களும் சமாதானமுடையவையாக உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த விடயத்தை மிகவும் வெளிப்படையாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். 1979 ஆண்டில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்தபோது அதற்கு எதிராக கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு சிறைக்கு சென்றவர்கள் தமது உறுப்பினர்கள் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதேபோல் 1988 ஆண்டு மற்றும் 1989 ஆண்டு காலப்பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை நடத்தியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எனவே பயங்கரவாத தடை சட்டம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நிச்சயமாக நீக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். இந்த விடயத்தில் ஓர் அரசாங்கம் என்ற வகையில் உறுதியாக உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
ஆனால் சட்டம் ஒன்றை ரத்து செய்யும் போது சட்டத்தில் வெற்றிடம் இருக்கக்கூடாதெனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அவ்வாறான வெற்றிடங்களுக்கு இடமளிக்காமல் சட்டத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய சட்டம் அவசியம் எனவும் ஜனாதிபதி கூறினார். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் புதிய சட்டத்தை கொண்டுவரவும் குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். ஒப்பந்தங்களால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒப்பந்தங்களால் ஏமாற்றப்பட்டுள்ள நிலையில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலம் தீர்வு கிடைக்கும் என நினைத்தோம், எனினும் ஒன்றும் ஆகவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், காலமாக சிங்கள தலைவர்களால் ஏமாற்றப்பட்டு அறவழி போராட்டங்கள் தோற்கடிக்கப்பட்ட போதே எமது இளைஞர் ஆயுதத்தை எடுத்தனர். குறிப்பாக எங்களுடைய இறைமையை மீட்டெடுக்க போராடுகின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக சம்பந்தன் தலைமையில் பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற போதும் நாம் ஒரு சான் கூட முன்னேற முடியவில்லை. 28ஆம் தேதி வர்த்தமானி வெளிவந்திருக்கிறது. அரசு உரிமை கோராத காணிகளை சுவீகரிக்க முனைகிறது. இதில் சிங்கள குடியேற்றத்தை நிறுவ நினைக்கின்றனர். இந்நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் பலர் காணிகளின்றி உள்ளனர். பிமல் ரத்நாயக்க கேட்கின்றார், உப்பின் பெயர் வேணுமா சுவை வேணுமா என்று. எங்களுடைய மண்ணுக்குரிய பெயரை மாற்ற முடியாது என ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். 6 முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 6 முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லஞ்ச ஊழல் விசாரணை குழு, சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவை இந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் நாட்களில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகல், கண்டி, பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களைச் சேர்ந்த 5 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக இந்த சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவர்களில் சிலர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அதிகாலையில் வியட்நாமில் உள்ள நொய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அதிகாலை வியட்நாமில் உள்ள நொய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். ஜனாதிபதி இன்று முதல் 6ஆம் தேதி வரை வியட்நாமுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி லோவாங் குவோங்கின் அழைப்பிற்கமைய இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது. நொய்பாய் சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை ஜனாதிபதி மற்றும் குழுவினரை வியட்நாமின் வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் நொயன் மென் குவோங், இன மற்றும் மத விவகார பிரதி அமைச்சர் நோங் தி கா, இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் டெரென் திடம் மற்றும் வியட்நாமுக்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் வரவேற்றனர். இலங்கை ஜனாதிபதியின் வருகை இரு நாடுகளுக்கும் நன்மைகளை தருவதுடன் விரிவான இருதரப்பு ஒத்துழைப்பின் புதிய கட்டத்தின் தொடக்கத்தை குறிப்பதோடு பிராந்தியத்திலும் உலகிலும் அமைதி, ஒத்துழைப்பு, வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கும் என வியட்நாம் தூதுவர் அந்நாட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததுடன் அமைதி காலத்தில் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைந்தது. அதன்படி இன்று தொடங்கும் அமைதி காலத்தில் வேட்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் எந்தவித பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். 339 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக நடைபெறும் இந்த தேர்தல் நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு தொடங்க உள்ளதுடன் 1,71,50,338
58 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் இருந்து தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 75,589 என தேர்தல் ஆணையாளர் தெரிவித்தார். இதற்கிடையில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் முடிவடைந்து இன்றுடன் தொடங்கும் அமைதி காலத்தில் சட்டத்தை மீறும் அனைவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அமைதி காலத்தில் சட்டவிரோதமாக சுவரொட்டிகள், பதாதைகள் அல்லது கட் அவுட்டுகளை யாராவது காட்சிப்படுத்தியிருந்தால் அவை அகற்றப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 65,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஒரு புதிய லஞ்ச ஒழிப்பு முயற்சியை தொடங்கியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் ஒரு அறிக்கை ஒன்றிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது லஞ்சத்திற்கு எதிரான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை கொள்கையை வலியுறுத்தும் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக வாரங்களில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகங்களில் CCTV கேமராக்கள் நிறுவப்படும் என அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இந்த முயற்சி வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்தும் எனவும் நீண்ட காலமாக ஊழல் குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பெலாரஸ் நாட்டில் கைது செய்யப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான லொக்குப்பட்டி என அழைக்கப்படும் சுஜீவ ருவன்குமார டி சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இன்று காலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பாதாள உலக குழு தலைவர் கிளப் வசந்தாவின் கொலையின் முக்கிய சந்தேக நபரான லோகுப்பட்டி என அழைக்கப்படும் சுஜீவ ருவான் இன்று பெலாரசுவில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் சந்தேக நபர் நாடு கடத்தப்பட்டார். மேலும் 2024 மே மாதம் நடந்த இந்த உயர்மட்ட படுகொலை தொடர்பாக அவரிடம் மேலும் விசாரணை நடத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கொலையை திட்டமிடுவதில் சுஜீவ ருவான் முக்கிய பங்கு வகித்ததாக நம்பப்படுகிறது என போலீசார் தெரிவித்தனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். ஆஸ்திரேலிய பொது தேர்தலில் இலங்கையில் பிறந்த கசாண்டா பெர்னாண்டோ மீண்டும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். ஆஸ்திரேலிய பொது தேர்தலில் இலங்கையில் பிறந்த கசாண்ட்ரோ பெர்னாண்டோ மீண்டும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நேற்றைய தினம் சனிக்கிழமை பொது தேர்தல் நடைபெற்றது. பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சியின் ஆட்சி காலம் முடிவுக்கு வந்த நிலையில் நேற்றைய தினம் தேர்தல் இடம்பெற்றிருந்தது. முன்னதாக பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் வீட்டு வசதி பற்றாக்குறையை நிவர்த்திக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 12 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டு உறுதியளித்தார். ஆனால் அது தொடர்பான நடவடிக்கைகள் வேகமாக மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சிக்கு இந்த தேர்தல் பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் பெரும்பான்மையை பெற்று தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை மீண்டும் வெற்றி பெற்றுள்ள இலங்கை பெண் கசாண்ட்ரா பெர்னாண்டோ தனது அணியுடன் நேற்றைய தினம் வெற்றியை கொண்டாடியுள்ளார். அதன்போது கருத்து தெரிவித்த கசாண்டா பெர்னாண்டோ கண்ணீர் மல்க அவரது குழு உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்துக்கு அருகில் 5.2 மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திற்கு அருகில் 5.2 மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு தரைமட்டத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நியூ மெக்சிகோ மற்றும் வடக்கு மெக்சிகோவின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. தொடர்வன விளையாட்டு செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி 20க்கு 20 போட்டிகளில் ஒரு அணிக்காக
300 சிக்சர்களை அடித்து புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி T20 போட்டிகளில் ஒரு அணிக்காக 300 சிக்சர்களை அடித்து புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இதன் மூலம் ஒரு அணிக்காக 300 சிக்சர்களை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை கோலி பெற்றுள்ளார். நடப்பு IPL தொடரில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் அவர் இந்த சாதனையை நிகழ்த்தினார். 2008 முதல் பெங்களூரு அணிக்காக விளையாடி வரும் விராட் கோலி இதுவரை அந்த அணிக்காக 304 சிக்சர்களை அடித்துள்ளார். நேற்றைய போட்டியில் கலீல் அகமது வீசிய 3வது ஓவரின் 5வது பந்தில் சிக்சர் அடித்ததன் மூலம் 300 சிக்சர்கள் என்ற மைல்கல்லை எட்டினார். மேற்கிந்திய தீவுகள் முன்னாள் நட்சத்திரம் கிறிஸ் கெயில் 263 சிக்சர்களுடன் பட்டியலில் 2வது இடத்தில் காணப்படுகின்றார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் ரோஹித் சர்மா 262 சிக்சர்களுடன் 3வது இடத்தில் உள்ளார். இதனிடையே T20 போட்டிகளில் ஒரே மைதானத்தில் 150 சிக்சர்கள் அடித்த சாதனையையும் விராட் கோலி படைத்துள்ளார். சின்னசாமி மைதானத்தில் விராட் கோலி இதுவரை 154 சிக்சர்கள் அடித்துள்ளார். நேற்றைய போட்டியில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கோலி 33 பந்துகளில் 5 சிக்சர்கள் மற்றும் 5 4 ஓட்டங்கள் உட்பட 63 ஓட்டங்களை குவித்திருந்தார். இதேவேளை நேற்றைய போட்டியில் பெங்களூரு அணி 2 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்ததுடன் புள்ளி பட்டியலிலும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. சென்னை அணி நடப்பு IPL தொடரில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் நேற்றுடன் 9வது தோல்வியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது டிவி என்ற YouTube தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.